வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். தற்சார்பு வாழ்க்கை சேனல்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிசினஸ் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கும் ஆக்டிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்றாங்க தான். ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் அப்படிங்கிறது அவங்க ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒரு சில கேசஸில் நான் ரீசெண்டாக பார்த்த விஷயங்கள்ல இருந்து என்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, இதில் என்ன இஷ்யூஸ் எல்லாம் நடக்குது, இது நம்ம யோசிக்கும் போது பிஸ்னஸ் ஃபீல்டு ஆக்டிங் ஃபீல்டு அப்படின்னா எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல யாருக்கோ நடக்குது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவுடைய வளர்ச்சி அதிகமாக ஆக ஆக்டிங் ஃபீல்டும் பிஸ்னஸ் ஃபீல்டும் எல்லா தட்டு மக்களுக்குமே அது ஸ்ப்ரெட் ஆகிட்டே வருது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் என்ன மாதிரி இதனால் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா காலாகாலமாகவே அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஆக்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்கள அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக தேவைப்படுது. இதில் என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, ஸோ இதில் ஃபேமிலிக்குள்ளே என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்விட்ச்வர்ட் ப்ராடக்ட்ஸும் ஜெம்ஸ்டோன் ப்ராடக்ட்ஸும் கப்பிள்ஸ் கிஃப்டிங் காம்போ செட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் மேக்கிங். ஸ்விட்ச்வர்ட்ஸ் எல்லாமே உங்களோட நீட்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த காம்போ செட்டில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த 7 சக்ரா மணி போன்சாய் ட்ரீயில் 7 வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதில் கிளியர் குவாட்ஸ், அமித்திஸ்ட், லாப்பிஸ் லசூலி, க்ரீன் அண்டு எல்லோ அவென்ச்சுரின், ரெட் ஜாஸ்பர், கார்னேலியன் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் இருக்குது. அடுத்த ப்ராடக்ட் பிளாக் ஒப்சீடியன் ஸ்டோனில் இங் சிம்பிள் சாமை பிரேஸ்லெட்டில் ஆட் பண்ணியிருப்போம். அடுத்தது ஒயிட் அகேட் ஸ்டோனில் யாங் சிம்பிள் சாமை ஆட் பண்ண ஒரு பிரேஸ்லெட். இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா கப்பிள்ஸ்க்கானது. அடுத்தது 8 mm ஒரு மல்டி டோர்மலின் பிரேஸ்லெட். இதில் மொத்தம் 5 கலர்ஸ் இருக்குது: க்ரீன், எல்லோ, பிங்க், ப்ளூ அண்டு ப்ரௌன். அடுத்தது லவ்க்கான ஒரு ஸ்விட்ச்வர்ட் கீ செயின், அதில் ஈவில் ஐ சிம்பிளும் நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்கான ஒரு ஸ்விட்ச்வேர்டு, அது ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 6 ப்ராடக்ட்ஸ் காம்போ. இது எஸ்பெஷலி ஃபார் கப்பிள்ஸு, லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்க்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளோட இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பிஸ்னஸ் பண்ணுறப்ப ஒரு சிலரோட மைண்ட் செட் பார்த்திங்கன்னா வெறித்தனமாக நான் அப்படியே சீக்கிரமாக வளர்ந்துடணும் அப்படின்னு ஷார்ட்கட்ஸ்லாம் தேடிட்டு இருக்கிறப்ப நிறைய பிரச்சனைகளையும் அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ராடக்ட்ஸை ப்ரமோட் பண்ணணுன்ற ஒரு நீடு, ஆக்டிங் பண்ணுறவங்களுக்கு மணி நீடு. ஸோ அதில் என்ன ஆகுது, தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் கனெக்ஷன் வேறு மாதிரி ஆகி அது ஃபேமிலியில் ப்ராப்ளம்ஸு, இஷ்யூஸுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் ரீசெண்டாக பார்க்குற சில கேசஸில் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அவங்க பண்ணுற பிஸ்னஸை வெளிப்படையாக கூட இருக்கிறவங்க கிட்ட சொல்கிறதே கிடையாது. ஸோ அதையும் மீறி கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறப்ப, ஏன் பிஸ்னஸ் விஷயத்துலலாம் நீ தலையிடாத, நான் யார்கிட்ட வேணாலும் பேசுவேன், நான் என்ன வேணாலும் பிஸ்னஸ் பண்ணுவேன், அதெல்லாம் நீ எது கேட்குற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இந்த மாதிரி தான் நீங்கள் பேசுவீங்க அப்படின்னா டோன்ட் கெட் மேரிடு, சிங்கிளாகவே இருந்துக்கோங்க. எந்த கேள்வியும் உங்களை கேட்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் சிங்கிளாக இருக்கிறது தான் பெட்டர். அப்படி மறைச்சி ஒழிச்சு பண்ணுற அளவுக்கு என்ன இருக்குது? டிரான்ஸ்பரண்ட்டாக ஓப்பனாக சொல்லிட்டு போயிடலாம்ல, நான் இது தான் பண்ணுறேன், இந்த டீலிங்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன், இவங்க வச்சு தான் நான் ப்ரமோஷன் பண்ணுறேன், இதுதான் நம்மளோட வேலை அப்படி ஏன் இன்வால்வ் ஆகக்கூடாது? இவங்க மட்டும் தனியாக சீக்ரெட்டாக பண்ணுறதுக்கு அப்படி என்ன பண்ணுறீங்க? அது ஓப்பனாக சொல்லிட்டா பிரச்சனை இல்லை இல்லையா? ஸோ இது ஒரு பக்கம் இப்படி நடக்குது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, இவர் ஜென்யூனாக எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு, ஆனால் கூட இருக்கிறவங்க எப்போவுமே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. அந்த டைமில் நீ எங்கே இருந்த, நான் ஃபோன் பண்ணும்போது பக்கத்தில் ஏதோ வாய்ஸ் கேட்டுச்சு, யார் பேசுனாங்க, அவங்க எதுக்கு உன்னை பார்த்து சிரித்தாங்க, இப்படி எல்லாத்தையும் கோர்வையாக சேர்த்து உண்மையிலே அப்பாவியை தான் இந்த மாதிரி டார்கெட் பண்ணி அடிப்பாங்க. உண்மையிலே தப்பு பண்ணுறவங்கள கண்டுக்கிறது கிடையாது. கடைசி நிமிஷத்தில் தான் ஓடி வருவாங்க, ஐயோ மேடம் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படி. அப்போ இவ்வளோ நேரம் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்ற கொஷின் கேட்குற மாதிரி இருக்கும். உண்மையிலே அப்பாவியாக இருக்கிற ஒருத்தரை பிடிச்சி கேள்வியாக கேட்டு சந்தேகப்பட்டு, ஸோ இதுவும் ஒரு சைடு இருக்குது. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பிஸ்னஸ் ஃபீல்டில் உண்மையாக இருக்கிறவங்களும் கஷ்டப்படுறாங்க, உண்மையாக இல்லாமல் ஏமாத்துறவங்க அவங்க கூட இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா, இந்த ஆக்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டும் எப்படி ஆகுது அப்படின்னா, ஆஃப்டர் மேரேஜ் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க. நீ எதுக்கு இவங்க கூட இவ்வளோ க்ளோஸாக நடிக்கிற, நீ ஏன் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடுற,
அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாதா இந்த ஃபீல்டில் தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, இதுதான் அவங்க தொழிலே, இப்படி தான் அவங்க வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் தான் கல்யாணம் பண்ணுறீங்களா? மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா இத்தனை கண்டிஷன்ஸ் போடுறது. அப்போ ஆக்டிங் தான் அவங்களுக்கு வந்து பிடிச்ச ஒரு பேஷன், அதை எடுத்து நான் பண்ணுறேன் அப்படின்னு ஆசைப்பட்டு பண்ணுற ஒருத்தர்கிட்ட போய் நீ இவங்களோட நடிக்கக்கூடாது, நான் யாரை சொல்கிறனோ நீ அவங்க கூட மட்டும்தான் நடிக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போடுறது, நீ வந்து இப்படி மட்டும்தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு அதுதான் ஒரு ஐடியா அப்படின்னா பிஃபோர் மேரேஜே அதெல்லாம் சொல்லிடணும். அதுக்கு ஓகே சொன்னால் மட்டும்தான் மேரேஜ் பண்ணணும். இதில் என்ன தப்பு நடக்குது அப்படின்னா எதுவுமே சொல்கிறது இல்லை. ஆக்டிங்கை புகழ வேண்டியது. வாவ் எவ்வளோ சூப்பராக நடிக்கிற, எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணுற, உன்னோட ஆக்டிங் மாதிரி இந்த உலகத்தில் யாருமே இருக்காது அப்படின்னு எல்லா பிட்டையும் போட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாது, நீ இவங்க கூடலாம் நடிக்கக்கூடாது, நீ இப்படிலாம் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி நியாயமாகும்? உங்களோட கோரிக்கை என்னவோ அதை முன்னாடியே நீங்கள் சொல்லி அதுக்கு யார் அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்கள நீங்கள் மேரேஜ் பண்ணணும். சொல்லி பண்ணதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லும் போது இது தேவையில்லாத வகையில் அவங்க லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்குது, நீங்களும் உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த 2 காம்போவும் பிரச்சனை வர்றதுக்கு இதுதான் மெயினான ஒரு காரணமே. ஸோ இந்த 2 ஃபீல்டுலேயும் நான் ரீசெண்டாக பார்க்குற பல கேசஸில் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். அதில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுற ஒரு நபரை நீங்கள் மேரேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1க்கு 1000 தடவை யோசிச்சுக்கோங்க. அது வந்து பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. நீங்கள் நிறைய வாட்டி விசாரிங்க, அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கங்கிறத தெளிவாக அவங்க சொல்கிறாங்களாங்கிறத செக் பண்ணுங்கள். அப்படி என்ன பெரிய பிஸ்னஸ் வெளியே சொல்லாத அளவுக்கு, அதுவும் லைஃப் பார்ட்னராக ஆக போகிற ஒருத்தர்கிட்ட உன்னோட ரெவென்யூ என்ன, நீ என்ன பிஸ்னஸ் பண்ணுற, என்ன டீலிங் போகுது, யார் யார் கூட நீ பார்ட்னர்ஷிப் வச்சுருக்க, இதெல்லாம் கூட உன்னால் சொல்ல முடியாது அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்குது? மறைச்சி பண்ணுற அளவுக்கு அந்த இடத்துல அப்படி என்ன நீ தப்பு வேலை பண்ணுற? அப்போ அந்த தப்பு எதுவும் இல்லை அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? ஸோ அது ஒன்று. அதே மாதிரி அவங்களோட இன்டென்ஷன் என்ன, அவங்க என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஓகே, இப்போ அவங்கள மேரேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களோட மெயின் இன்டென்ஷன் என்னங்கிறத பார்க்கணும். வெறும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் அவங்களோட இன்டென்ஷனா? இல்லை அவங்களுக்கு வந்து இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற டைப்பா? எவ்வளோ கீழே வேணாலும் இறங்கி போவேன், யார் பின்னால் வேணாலும் சுற்றுவேன் அப்படின்ற டைப்பா? ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும். இப்போ இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணாமல் ஏதோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நிறைய பணம் வருது, அங்கே போனால் நம்ம ஜாலியாக இருக்கலாம், அனுபவிக்கலாம் அப்படின்னு நினச்சி போவீங்க. அங்கே வெறும் பணம் மட்டும்தான் இருக்கும், அன்பு இருக்காது, அக்கறை இருக்காது, அரவணைப்பு இருக்காது, உங்களுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணணுமோ அதை கொடுக்க மாட்டாங்க, ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது, குடும்பத்தை பார்க்குறது கிடையாது. இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் அங்கே படம் மட்டும் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு சூட் ஆகும் ஓகே அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்க எனக்கு வந்து பணத்தை விட அன்பு அக்கறை இது எல்லாமே ஒரு பேலன்ஸ்டாக இருந்தால் தான் எனக்கு சூட் ஆகும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணணும். அடுத்து 2வது, ஒருவேளை ஆல்ரெடி நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் தான் உங்கள் கணவர் அல்லது மனைவி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்களும் இன்வால்வ் ஆகுங்க. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, நீ என்ன பண்ணாலும் என்னையும் சேர்த்துக்கோ. 2 பேருமே சேர்ந்து பண்ணுங்கள். 2 பேரும் சேர்ந்து இன்வால்வ் ஆகி எல்லா வேலையும் பண்ணுங்கள். டான்ஸ் ஆடணுமா, ஏன் கூட ஆடு, ஏன் என்னை விட உனக்கு வந்து அழகான ஒருத்தி கூட தான் நீ ஆடுவியா, நானும் தான் நல்லா இருக்கேன் ஆடு, அப்படி எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆகுங்க. இன்றைக்கி காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லாத்தையுமே பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் இதை செய்யணும், நிறைய அறிவுத்திறன் இருக்கணும், அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. இந்த காலகட்டத்தில் எல்லாருமே எல்லாத்தையுமே பண்ண முடியும். ஸோ உங்கள் பார்ட்னர் அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறாங்கன்னா நீங்களும் அவங்க கூட இன்வால்வ் ஆகிக்கோங்க. நீங்களும் பாதி விஷயங்கள் நானும் பண்ணுவேன் அப்படின்னு கூட சேர்ந்துக்கோங்க. சில விஷயங்கள் நம்ம வந்து பண்ணும்போது அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிபயங்கரமாக உடனே கிடைக்கலைனாலும் கொஞ்சம் ஸ்லோவாக பொறுமையாக கிடைச்சாலும் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப அதிபயங்கரமாக எனக்கு வந்து கிடைக்கணும்னு ஷார்ட்கட்டில் வீட்டெல்லாம் விட்டுட்டு யார் பின்னாடியோ போய் எதையோ ஒன்று பண்ணுறீங்க, நீங்கள் நல்லா ஜெயிக்கிறீங்கன்னு கூட வச்சுக்கோங்க. வெளியில் பார்க்குறவங்கெல்லாம் ரொம்ப பெருமையாக பார்ப்பாங்க, ரொம்ப பிரமிப்பாக பார்ப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விரிசலாகி இருக்கும். இது எதுக்கு? ஒரு வெட்டி பந்தா, ஒரு தேவையில்லாத ஒரு பொழப்பு. அப்போ பொறுமையாக ஸ்லோவாக போனால் கூட நீங்கள் வந்து நிம்மதியாக குடும்பத்தோட ஒத்துமையாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஸ்லோ ப்ராசஸ் அப்படிங்கிறது கூட சந்தோஷம் தானே. சீக்கிரமாக ஜெயிச்சு என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் எவ்வளோ தான் ஏர்ன் பண்ணாலும், எவ்வளோ தான் பணத்தை சம்பாரித்து கோடி கோடியாக சேர்த்து வச்சாலும் ₹1 கூட நீங்கள் போகும்போது எடுத்துகிட்டு போக முடியாது. பெர்மனெண்ட்டாக நீங்கள் இங்கே தங்கிடவும் முடியாது. எவ்வளோ தான் நீங்கள் வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் கட்டி அரண்மனையே வச்சுருந்தாலும் 6 அடிக்கு மேலே கொஞ்சம் கூட உங்களுக்கு நிலமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் ஃபாஸ்ட்டாக போகிறேன், சீக்கிரம் சம்பாதிக்கிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிற நிம்மதியை கெடுத்துக்கிறீங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்துட்டு நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுவுமே நான் ரீசெண்டாக பார்த்த சில கேசஸில் இருந்து தான் சொல்கிறேன்.
இந்த ஜிம் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது பாருங்கள், அங்கே எதுக்கு போகிறாங்கன்னே தெரில. இப்போ ரீசெண்டாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு போகிறீங்களா இல்லை கரெக்ட் பண்ணுறதுக்கு போகிறீங்களா, அதாவது கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு போகிறீங்களா தெரியல. அதாவது என்ன பர்பஸ்க்கு போகிறோம் அப்படிங்கிறது இப்போ நிறைய மாறிட்டு வருது. அங்கே போய் நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு தேவையில்லாத சில விஷயங்களை இன்வால்வ் ஆகி அதனால ஃபேமிலியில் சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஜிம்மில் நடக்கக்கூடிய கண்டென்ட் க்ரியேஷன்ஸ்லாம் பார்க்குறோம். அதில் ஒரு சைடு மட்டும்தான் நமக்கு புரியுது. அதில் பேக் சைடில் என்ன நடக்குதுங்கிறத நான் ஒரு நாளும் பார்த்துட்ருக்கேன். கேசஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு அவங்க ஃபேமிலியை கவனிக்கிறது இல்லை, பெற்ற பிள்ளைங்களை பார்க்குறது இல்லை. அப்போ ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு போய் கண்டென்ட் க்ரியேஷனுங்கிற பேரில் தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்துட்டு வந்து குடும்பத்தில் சில இஷ்யூஸை க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து 2 பேரும் கப்புள்ஸாக போகிறாங்க, அது வேறு, அது வந்து பிரச்சனைகள் மோஸ்ட்லி வராது. ஒரே ஒருத்தர் மட்டும் போயிட்டு இன்னொருத்தர் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறப்ப இங்கே நிறைய குழப்பங்கள் வருது, நிறைய பிரச்சனைகள் இஷ்யூஸ் வருது. இதனால் பாதிக்கப்படுறது பிள்ளைங்க தான். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பார்த்த ஒரு கேஸ் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு அம்மா என்கிட்ட வந்து கதறாங்க. இந்த மாதிரி அவர் வந்து தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், யார் யாரு கூடயோ பேசிகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு தவறான உறவுகள்லாம் வந்து வச்சிட்ருக்காரு. எனக்கு அது வந்து ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்துது அப்படின்லாம் என்கிட்ட கதறிக்கிட்டு இருக்கும்போது, நீங்கள் எப்படி உங்களுக்கு வந்து இது தெரியாமல் போச்சு அப்படின்லாம் கேட்கும்போது அவங்க எதுவுமே இன்வால்வ் ஆகாமல் இருந்திருக்கிறாங்க. சரி, அவர் பார்த்துக்குவார், அவர் பண்ணால் எல்லாம் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குருட்டு நம்பிக்கையில் அப்படியே இருந்துகிட்ருக்காங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த லிமிட்லாம் க்ராஸ் பண்ணி போயாச்சு. நம்பி ஒரு ஜீவன் இருக்குது அப்படின்ற ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாமல் ஒரு சிலர் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெறித்தனமான ஒரு சில ஆசைகள். இதை நிறைவேற்றணும், நான் யார்கிட்ட போனால் அது நிறைவேறும், யாரை பிடிச்சா என் கோல் அச்சீவ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கோல் ஓரியன்டாக லட்சியங்கள் மட்டும்தான் எனக்கு, குடும்பமோ இல்லை உறவுகளோ இதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை அப்படின்னு வெறித்தனமாக இருக்கக்கூடியவங்கலாம் இந்த மாதிரி சில பிரச்சனைகளில் மாட்டிக்கிறாங்க. அந்த அம்மா என்கிட்ட வந்து ஒரு வெகுலியாக அழுது புலம்பி, நான் இனிமேல் இருக்கணுமா, என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்க அப்படிலாம் சொல்லும் போது நம்ம என்ன அவங்களுக்கு சஜஷன் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அழறதுக்கோ இல்லை நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கோ இங்கே ஒன்றுமே விஷயம் கிடையாது. நீங்கள் களத்தில் இறங்கி இனிமேல் அவர் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் உள்ளே நீங்கள் இன்வால்வ் ஆகுங்க. நீங்கள் இல்லாமல் அங்கே பிஸ்னஸே நடக்காதுங்கிற மாதிரி எல்லாத்துலேயும் உள்ளே போங்க, இன்டர்ஃபியர் ஆகுங்க, ஷேர் ஹோல்டராக பாருங்கள். நீங்கள் இல்லாமல் அந்த இடத்துல எதுவும் மூவ் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பெரும் புள்ளியாக உள்ளுக்குள்ளே நீங்கள் நுழைங்க. நீங்களும் எல்லா மீட்டிங்ஸும் அட்டன் பண்ணுங்கள், அவர் கூடயே போங்க. எந்த டீலிங்ஸ் நடந்தாலும் அந்த இடத்துல நீங்களும் இருங்க. இன்றைக்கி யார் வேணால் என்ன வேணால் கற்றுக்கலாம். கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கா, ஆன்லைனில் படிங்க, உங்களை அப்கிரேட் பண்ணுங்கள். என்னுடைய கண் பார்வையில் தான் நீ இருக்கணுங்கிற மாதிரி நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வருது. ஆமாம்ல, இப்படியும் ஒரு வழி இருக்குல்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அவருடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோவில் கூட இந்த அம்மாவுடைய ஃபோட்டோவையும் பிள்ளைங்களோட ஃபோட்டோவையும் சேர்த்து வைக்க மாட்டுறாரு. ஏன் வச்சா பிஸ்னஸ் ஏதாவது கெட்டு போயிடுமா, இல்லை வளராதா, சிங்கிளாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் வளருமா, சிங்கிள்னு தன்னை காமிச்சிக்கணுமா, ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணுமா, ஏன் ஃபேமிலி இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சா ஆகாதா? அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து நம்ம சில விஷயங்கள் நிறைய சஜஷன்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு மெயினாக சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரூம் ஆகுங்க, உங்களை அப்கிரேட் பண்ணுங்கள், பிஸ்னஸ் எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆகுங்க, நீங்கள் இல்லாமல் அங்கே ஒன்றும் நடக்காதுங்கிற அளவுக்கு நீங்கள் உள்ளே வந்து என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது வருது. அடுத்து இன்னொரு கேஸில் வந்து பார்த்திங்கன்னா, கணவர் வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கிறாரு. அதில் அவங்களோட சிஸ்டர் அவங்க மேரேஜ் ஆகி போயிட்டாங்க. ஆனால் அவங்க 2 பேர் தான் கடையை வந்து பார்த்துக்கிறாங்க. அவங்க மனைவியை வந்துட்டு அவர் அலோவ் பண்ணுறதே இல்லை. அவரை காட்டிலும் அவருடைய தங்கை, அவங்க சிஸ்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய மனைவியை வந்து கடைக்குள்ளே விடுறதே கிடையாது. நீ என்ன இதுக்குள்ளே வர்றது, நீ வீட்டிலே கடை, நீ வீட்டில் சமைக்கிறது மட்டும்தான் உன் வேலை, கடைக்குள்ளே வர்றதெல்லாம் உனக்கு வேலை கிடையாது. ஓ, நீ அப்படியே இதுக்குள்ளே வந்துட்டு இதில் நீங்கள் டேக் ஓவர் பண்ணிடலான்னு நினைக்கிறியா, கடைக்குள்ளெல்லாம் நீ வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இதனால ரொம்ப மன உளைச்சல் ஆகுது. இவங்களுக்கு வந்து சில ஐடியாஸ் எல்லாம் இருக்குது, இதுக்காக நிறைய வந்து அவங்க பேக்கப்பில் இதெல்லாம் பண்ணலாம் செய்யலாம் அப்படிலாம் சொல்லும்போது அதை மதிக்கவே மாட்டுறாங்க. அவங்க பிரதரும் சிஸ்டரும் சேர்ந்துட்டு இவங்களை தொல்லை கொடுத்துட்ருக்காங்க. நீ அதெல்லாம் இன்வால்வ் ஆகக்கூடாது, எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்கள அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ இந்த சிச்சுவேஷனில் அவங்க வந்து நம்மக்கிட்ட ஆக்சுவலி என்ன கேட்டாங்கன்னா, இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க மேரேஜ் ஆகிட்டு போயிட்டாங்க, இதுக்குள்ளே வந்துட்டு என்ன வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு வந்து தைரியமாக அவங்ககிட்ட போயிட்டு சண்டை போட்டு, உனக்கு இங்கே என்ன வேலை, உனக்கு தான் மேரேஜ் ஆகிடுச்சுல, போக வேண்டியதானே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அவங்க கிட்ட போனாலே எனக்கு நடுங்குது, பயமாக இருக்குது, சண்டை போடுறதுக்கு கூட எனக்கு தெம்பு இல்லை அப்படின்னு சொல்லும் போது, நீ என் இனமடா அப்படின்னு சொல்லிட்டு
இந்த சண்டை போடுறது, அவங்கள காலி பண்ண வைக்கிறது, இதுக்கெல்லாம் என்கிட்ட ஐடியா கிடையாது. நீ வளரணுமா, உன்னுடைய லைஃப்பை வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும், க்ரோ ஆகணும் அப்படிங்கிற சில விஷயங்களுக்கு என்கிட்ட ஐடியா கேட்குறீங்களா? 1000 விஷயங்கள் சொல்லுவேன். ஸோ உங்களுடைய ஃபோக்கஸை வந்து காலி பண்ண வைக்கிறேன், அவங்கள துரத்திடுறேன், அங்கே இருக்கக்கூடாது. நீ வளர்றதில் இருக்கணும். அப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன், உங்கள் பேரில் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருக்கா, பேங்க் அக்கௌண்ட் இருக்கா? இல்லை மேடம். என்ன படிச்சிருக்கீங்க? எம்ஃபில் படிச்சிருக்கேன். அட போமா, என்னம்மா நீ எம்ஃபில் படிச்சுட்டு கடைக்குள்ளே விடலை அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. போய் என்ன பண்ணி கடைக்குள்ளே இப்போ நுழைஞ்சோன்னே உன் கடையை வந்து உன் பேரில் எழுதி வைக்க போகிறாங்க. நீ என்ன ஓனராக போயா உட்கார போகிற? எடுபடி வேலை தானே பார்க்க போகிற. நீ எம்ஃபில் படிச்சுட்டு எதுக்கு அங்கே போய் உட்காந்துருக்கணும்? விடலையா? சந்தோஷம் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு பக்கத்தில் ஏதாவது ஸ்கூல் இருந்துச்சுன்னா முதல்ல போய் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் பேரில் சொந்தமாக பேங்க் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். அதில் உங்களுக்குன்னு சேலரி வரும். அது உங்களுக்கு சொந்தமானது. முதல்ல நீங்கள் வளருங்க அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லும் போது அப்போ அவங்களுக்கு வந்து பிரைட் ஆகுது. ஓ ஆமாம்ல, இப்படி ஒரு வே இருக்குல்ல, ஓகே நல்லா இருக்குது. அடுத்த ஸ்டெப்பாக உங்களுக்கு ஏதாவது அண்ணன் தம்பி இருக்கா? இருக்கு மேடம், ஒரு தம்பி இருக்காங்க. அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக பண்ணுவாங்க மேடம். ஓகே, அப்போ சின்னதாக நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அவங்கள சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அது வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் வளர்ந்து போயிட்டே இருங்க. எதுக்கு போய் இன்னொருத்தவங்க கடையில் போய் உட்காந்துட்டு நீங்கள் பொட்டலாம் படிச்சுட்ருக்கீங்க, அதுவும் எம்ஃபில் படிச்சுட்டு? அப்போ தான் யோசிக்கிறாங்க, ஆமாம்ல, ஓகே தான், கரெக்டு தான். ஸோ இவங்க இப்போ வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே தான் ட்விஸ்ட்டு. இவங்க வேலைக்கு போயிட்டுருக்கிறத பார்த்த உடனே அவங்க கணவருடைய சிஸ்டருக்கு வந்துட்டு ஒரு பொறாமை. என்னடா இது, இவன் மட்டும் படித்த வேலைக்கு ப்ரொஃபஷனை கரெக்டாக பார்த்துட்ருக்கான், நம்ம மட்டும் இப்படி தேவையில்லாமல் இப்படி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் உட்காந்து பொட்டலம் படிச்சுட்ருக்கிறோமே, எடுபடி வேலை செய்கிறோமே அப்படின்னு இப்போ தான் அவங்களுக்கு தோணுது. அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த பாரு, என்னால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது, நான் என் குடும்பத்தை பார்க்குறேன் அப்படின்னு மூட்டையை கட்டிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ அடுத்தது இவருக்கு ட்விஸ்ட்டு. இந்த மாதிரி சிஸ்டர் கிளம்பின உடனே ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாரு, நீ ஏன் இப்படி வெளியில் போய் வேலை செய்கிற, அவளும் கிளம்பிட்டா, நான் மட்டும் தனியாக என்னால் கடையை பார்க்க முடியல, நீ ஏன் பேசாமல் பாரேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி? ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி அவங்க ஓடக்கூடாது, ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரணும். வந்துச்சா இல்லையா? வர வச்சோம்ல. அப்போது இந்த இடத்துல டெசிஷன் அவங்க கையில். வரணுன்னா நான் வருவேன், நான் வேலை செஞ்சு கொடுக்கணுன்னா நான் கொடுப்பேன், அது ஏன் இஷ்டம். ஸோ அந்த டெசிஷன் மேக்கிங் எங்கே வந்துச்சு? இப்போது அவங்க கையில் வந்துச்சு. அப்போ இந்த இடத்துல ரிவெஞ்ச் எடுத்தோம் அப்படின்னா அது ஃபேமிலியோட பீஸை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி ஓகே, என்னோடய வேலையை விட்டுட்டு நான் கடையை கவனிச்சிக்கிறேன் அப்படின்ற ஒரு டிசிஷனை எடுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தரை வந்து சண்டை போடுறதோ இல்லை அவங்கள வந்து நேருக்கு நேராக தேவையில்லாமல் ஃபைட் பண்ணி நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறதோ அதுக்கெல்லாம் என்கிட்ட ஐடியா கிடையாது. நீ வளரணுமா, 1008 ஐடியாஸ் கொடுக்குறேன், அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு நடிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த ஃபீல்டு தான் உங்களுக்கு பேஷன் அப்படின்னா அதை வந்து ரசிக்கிற, பிடிக்கிற, அதுக்கு அலோவ் பண்ணுற ஒரு பார்ட்னரை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். தொழிலில் டிஸ்டர்ப் பண்ணாத ஒருத்தரை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். ட்ரஸ்ட் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கக்கூடாது. ரெண்டாவது, பிஸ்னஸ் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அதை தெளிவாக உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் அதை புரிய வைக்கணும். இதுதான் எனக்கு, நான் இப்படி தான் இருப்பேன், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிறத டிரான்ஸ்பரண்ட்டாக ஓப்பனாக எல்லாத்தையுமே ஷேர் பண்ணணும். இந்த தொழில் முன்னேற்றத்தை விட நாணயமும் நேர்மையும் தான் ரொம்ப முக்கியம். நான் ஏன் பர்டிகுலராக இந்த 2 ஃபீல்டை எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கேசஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதில் இந்த 2 ஃபீல்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா போய் பித்தலாட்டம், ஏமாத்துறது, கூட இருக்கிறவங்க துரோகம் பண்ணுறது, இதெல்லாமே நான் ரீசெண்டாக நிறைய பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் கேசஸை நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லியிருக்கேன். புகழும் பணமும் ஒரு போதை மாதிரி. நீங்கள் அடிக்ட் ஆகிட்டிங்கன்னா அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலுமே ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்டில் போயிட்டா அது நல்லா போகும். நம்ம கண்ட்ரோலில் தான் அது இருக்கணுமோ தவிர அது கண்ட்ரோலில் நம்ம போயிடக்கூடாது. தடுமாறும் போதும் தடம் புரளும் போதும் அந்த 6 அடி மேட்டரை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம என்னதான் ஓடி ஓடி புகழ் சேர்த்தாலும் பணம் சேர்த்தாலும் கடைசியில் அந்த 6 அடிக்கு மேலே ஒன்றும் கிடையாது. எவ்வளோதான் பில்டிங்லாம் கட்டி சொந்தக்காரனானாலும் சரி, கோடி கோடியாக சம்பாரித்து அடுக்கி வச்சாலும் சரி, எதையும் ஒரு பிடி மண்ணை கூட எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் இந்த சீக்கிரம் பணம் சம்பாதிக்கிறேன், புகழ் அடைகிறேன் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாமல் இருக்கிற நிம்மதியும் கெடுத்துக்காதீங்க. அதனால் நிதானித்து நின்று கவனமாக பொறுமையாக ஸ்லோ ப்ராசஸ் அப்படிங்கிறதே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். ரொம்ப வேகமாக எதையோ ஒன்று அடையிறேன் அப்படின்னு தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்துட்டு வர்றதை விட நம்ம பொறுமையாக நிதானமாக அமைதியாக போகிற ஒரு வெற்றி அப்படிங்கிறது காலத்துக்கும் நமக்கு வந்து அந்த ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு உதவும். அதனால் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம், வாழ்க்கையிலையும் சரி வார்த்தையிலையும் வளர்ச்சியிலையும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே போல் ஒரு சூப்பரான பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.